அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது மன வலிமை, உடல் வலிமை, துணிவு ஆகியவனை பெற என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். உடலுக்கும் உள்ளத்திற்கும் வலிமை தேவை. வலிமை இல்லாதவர்கள் எதையும் செய்ய இயலாதல்லவா? உடலுக்கு தேவை உடல் வலிமை, உள்ளத்திற்கு தேவை மன வலிமை அல்லது துணிவு. இவற்றை வழங்கும் தெய்வமே சக்தி. சக்தி வழங்கும் தெய்வங்கள் பராசக்தி, அபிராமி, காமாட்சி, மீனாட்சி, விஷாலாட்சி, கருமாரி, முத்துமாரி, மகமாயி, காளி ஆகியவனவாகும். இவையெல்லாம் ராஜராஜேஸ்வரியின் மறு வடிவங்களே. சக்தி வழிபாடு இருவகைப்படும். ஒரு வகை கோயிலுக்கு சென்று வழிபடுவது, இன்னொரு வகை வீட்டிலேயே வழிபாடு செய்வது. இந்த இருவகையிலும் வழிபடுவது சிறந்த முறையாகும். வீட்டில் முறைப்படி வழிபாடு செய்துவிட்டு கோவிலுக்கு சென்று அர்ச்சனை ஆராதனைகள் செய்து வருவது சிறப்பானதாகும். சக்தி வழிபாடு செய்பவர்கள் அஷ்டமி, நவமி, கரிநாள், தேய்பிறை, வீட்டில் இருந்தவர்களுக்கு திதி செய்யும் திதி ஆகியவனை அமையாத நல்லதொரு செவ்வாய்க்கிழமையை தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும். அந்த நாளுக்கு முதல் நாள் திங்கட்கிழமை என்று வீடு முழுவதும் பசும் ஜானமிட்டு மெழுகியோ அல்லது நீர் விட்டு கழுவியோ தூய்மைப்படுத்த வேண்டும். வீட்டு வாயினுள் பூஜை அறையில் வாயினுள் மாவிளை தோரணம் கட்ட வேண்டும். பசுவின் பால், கடல் நீர், பசும் கோமியம் ஆகியவற்றை காலையிலேயே சேகரித்து கொள்ள வேண்டும். சக்தி வழிபாட்டுக்கு தாமரை, செம்பருத்தி, சாமந்தி, முல்லை, தவணம், அடுத்ததாக சம்பங்கி, பிச்சிப்பூ, இருவாச்சி, கொழுந்து ஆகியவற்றை சேகரித்து வைத்து கொள்ள வேண்டும். விநாயகர் வழிபாட்டுக்கு அருகம்புல், வெள்ளருக்க மலர்களையும் சந்தனம், கற்கண்டு, ஊதுவத்தி, மஞ்சள், குங்குமம் ஆகியவற்றை சேகரித்து வைத்துக் கொள்ள வேண்டும். இவை தவிர நெய், தேங்காய், எண்ணெய், நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய், வேப்ப எண்ணெய் ஆகிய பொருட்களை கண்டிப்பாக தேர்ந்தெடுத்து வைத்துக் கொள்ளவும். மற்றதாக திரிகளையும், கலச செம்பு, தேங்காய் பழம், அவல், பொரிகடலை மற்றும் ஆகியவற்றையும் கிடைக்கும். அவற்றையும் நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். கனி வகைகள், கற்பூரம், எலுமிச்சம்பழம் ஆகியவற்றையும், பஞ்சம், அடுத்ததாக நீலம், கருப்பு, ஊதா, பச்சை, ஆரஞ்சு, சிகப்பு 7 வண்ணங்களில் பட்டு துணிகளையும் குவித்து வைக்க வேண்டும். மஞ்சள், மாங்கல்ய கயிறு, உயர்ந்த குங்குமம் ஆகியவற்றையும் தயாரித்து கொள்ள வேண்டும். சித்திரான வகைகள், சுண்டல், மாவிளக்கு, மாவு ஆகியவற்றையும், அத்தர், புனுகு, மல்லிகை, சென்ட் ஆகியவற்றை, பஞ்சாமிர்தம், இளநீர், பானகம், நீர் ஆகியவற்றையும் இறைவில் தயாரித்து வைத்துக் கொள்ள வேண்டும். செவ்வாய்க்கிழமை அதிகாலையில் வீடு முழுவதும் கடல் நீரையும் கோமியத்தையும் கலந்து தெளிக்க வேண்டும். அதற்கு பிறகு ஓர் அறையில் நடுப்பகுதியில் சூரியன் தரையிலிருந்து 2 அடி உயரத்திற்கு ஓரடி வட்டத்தில் அரைத்த மஞ்சளை பூச வேண்டும். அதற்கு நடுவில் குங்குமத்தால் நீட்டமாக 3 கோடுகள் இட வேண்டும். நடுக்கோட்டில் மஞ்சள் குங்குமத்தால் திலகம் இட வேண்டும். வட்டத்தின் மேல் பகுதியில் சிறு ஆணி அடித்து அரைந்து அதில் மல்லிகை மலர்களை சூட்ட வேண்டும். இந்த வட்டத்தின் கீழே தரையில் தலைவாழை இலை விரித்து அதில் தாம்பூலம் வைத்து அதில் பச்சரிசி பரப்ப வேண்டும். அதன் மீது கலசத்தை வைக்க வேண்டும். கலசத்திற்கு அதன் மீதுள்ள தேங்காய்க்கும் மஞ்சள் குங்குமம் பொட்டிட வேண்டும். அவற்றை மலர்களால் அலங்கரிக்க வேண்டும். ஐமுக குத்து விளக்கில் 4 எண்ணெய்களும் கலந்து ஊற்றி ஏற்ற வேண்டும். கலசத்திற்கு அருகே தெய்வம் மட்டும் ஊற்றிய விளக்கு எண்ணெய் ஏற்ற வேண்டும். மஞ்சள் துணியிலேயோ பசுஞ்சாணத்திலோ பிடித்து வைத்த அருகம்புல் மீது வைக்கப்பட்ட விநாயகருக்கு திலகமிட்டு மலர்கள் சாத்த வேண்டும். பூஜை அறை முழுவதும் வாசனை திரவியங்களை தெளித்து வாயில் இருந்து பூஜை செய்யும் வரை பீடம் மற்றும் எவர் குறுக்கே நிற்காமல் வழிவிட்டு நிற்க வேண்டும். வாயில் அகல் விளக்கல் ஏற்றி வைக்க வேண்டும். முதலில் விநாயகர் பூஜை முடித்துவிட்டு நிவேதன பொருட்களை கலசத்தின் முன் திறந்து வைத்து தேங்காய் உடைத்துவிட்டு நறுமண புகை இட வேண்டும். தேவியின் தோத்திரங்களை கூறி மலர்களால் அர்ச்சனை செய்ய வேண்டும். தேவியின் நவமொழிகளை சொல்லுதல், தேவி கலசத்தில் வந்து அமருவதாக ஐதீகம். தேவியின் தோத்திரங்களை வாய்விட்டு மனமிட்டு உணர்ந்து நீங்கள் படிக்க வேண்டும். அந்த அறையில் இருப்போர் எல்லோரும் சொல்ல வேண்டும். தேவியின் தோத்திரங்களை சொல்லி முடித்த பிறகு கற்பூர தீப தூபம் காட்டிவிட்டு தேவி அமர்ந்த கலசத்தை சாஷ்டாங்கமாக உடலின் 8 உறுப்புகளும் தரையில் படும்படி வணங்க வேண்டும். அதற்கு பிறகு மீண்டும் கற்பூர ஆரத்தி எடுத்து தேவியின் கலசம், பீடம் ஆகியவற்றை காட்டிவிட்டு வீடு முழுவதும் வாசல் வரை கற்பூர ஆரத்தி காட்ட வேண்டும். அதன் பிறகு ஒரு தட்டில் 7 வண்ண துணிகளையும் வைக்க வேண்டும். ஒவ்வொரு துணி மீதும் தாம்பூலம், மஞ்சள் துண்டு, குங்கும பொட்டலம், தாளிக்கயிறு ஆகியவற்றை வைக்க வேண்டும். பிறகு நீங்கள்
மேல்முகமாக நின்று சுமங்கலி பெண்கள் ஒவ்வொருவராக வரச் சொல்லி அதற்கடுத்து கிழக்கு முகமாக நின்று ஒரு துணியை எடுத்து கொள்ளுமாறு அவர்களிடம் சொல்ல வேண்டும். பின்பு அவர்களுக்கு பிரசாதங்களையும் அனுப்ப வேண்டும். முதல் செவ்வாய்க்கிழமை என்று இந்த முறைப்படி செய்ய வேண்டும். அடுத்து வரும் செவ்வாய்க்கிழமை பூஜைக்கு துணிகள், சித்திரானங்கள், கனிகள் வேண்டாம். மலர்கள் ஓரளவு போதும். மற்றவையாவும் முதல் செவ்வாய் தவிர்த்து மற்ற செவ்வாய்களில் அன்னதானம் இயன்ற அளவு செய்தால் போதும். இந்த முறைப்படி 21 செவ்வாய்க்கிழமை செய்ய வேண்டும். 21வது செவ்வாய்க்கிழமை என்று காமாட்சி விளக்கு ஒன்றை பூஜை அறையில் வைத்து சுமங்கலி பெண்ணுக்கு அந்த விளக்கை தானமாக தரலாம். தங்களுக்கு உயர்ந்த தீபதானம் என்கின்ற கருட புராணம். இந்த முறைப்படி சக்தியை வழிபட்டால் வலிமை, துணிவு, வைராக்கியம் மற்றும் எல்லா நலன்களும் ஏற்படும் என்கிறது தேவி புராணம். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.